ஓம் சாய்ராம். உலகாலும் சாய் யூடியூப் சேனலில் ஒரு சாய் டிவோட்டி வந்து ஸ்தவன மஞ்சரியில் சில ஸ்லோகங்களுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு முயற்சி நான் பண்ணுறேன். 106வது 107வது ஸ்லோகம் இன்றைக்கி சொல்கிறேன். 106வது ஸ்லோகத்தில் என்னன்னா, தீபாவளி பண்டிகையின் வெளிச்சமும் சூரியனின் வெளிச்சமும், அதாவது அவரோட பிரகாசத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து தான் கேள்வி. இப்போ தீபாவளி பண்டிகை அப்படின்னா நம்ம நிறைய தீபங்களை ஏற்றி அப்படி வெளிச்சத்தை வந்து உருவாகிறோம். ஆனால் அந்த உருவாகின அந்த வெளிச்சம் ஒரு சமயம் சூரிய தேவனின் வீட்டு வாசல்ல போய் நின்னா அந்த சூரியனோட தேஜஸ், அந்த பிரகாசத்துக்கு அந்த தீபங்களோட ஒளி, அதுலேருந்து வரக்கூடிய பிரகாசம் வந்து கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அது வந்து அளவற்றது. சூரியனோட வெளிச்சம், சூரியனோட பிரகாசத்தோட அந்த ஒளி, அதோட தேஜஸ், அதுக்கு ஈடு இணை எதுவுமே ஆக முடியாது. எத்தனை 1000 கோடி தீபங்கள் ஏற்றி சூரிய தேவனின் வாசலுக்கு கொண்டு போய் நம்ம வச்சாலும் அந்த பிரகாசமும் இந்த பிரகாசமும் ஒன்றாக முடியாது. அதுக்கு சூரிய பகவானோட அந்த பிரகாசம் வந்து எதுக்குமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, அளவற்றது. அதுதான் வந்து அந்த 106வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 107வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடலுக்கு தாகம் அடித்தால் என்ன செய்யும்? அதை தீர்க்க என்ன செய்யும் அந்த கடல்? இந்த பூ உலகில் பார்த்தீங்கன்னா எத்தனை நீர், குட்டை, குளம் எதுவாக இருந்தாலும், நதிகள், எந்த ஒரு வகையான வாட்டர் சோர்ஸ் பாடி இருந்தாலும் அத்தனையும் ஒன்று கூடி சேர்த்தால் கூட கடலின் தாகத்தை வந்து தீர்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ விஸ்தாரமானது, அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ பெரியது கடல். அது வந்து நம்ம எவ்வளோ கொண்டு போய் வச்சாலும் அந்த கடலுக்கு அந்த தாகம் தீராது, அது போதாது அதுக்கு. அதே போலதான் அக்னி பகவான், அக்னியோட வெப்பத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் பொசுங்கி சாம்பல் ஆக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து அக்னிக்கு உண்டு. அந்த பஞ்சபூதங்களே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோன்னா அக்னி தத்துவம் தான். ஏனென்றால் ஒரு பொருளில் வந்து அதோட ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து கம்ப்ளீட்டாக மாற்றி அது ஃபார்ம்லெஸ்ஸாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா அது அக்னிக்கு தான் இருக்குது. அப்பேற்பட்ட அக்னிக்கு முன்னாடி வேற எந்த விதமான பொருளை கொண்டு போய் நிறுத்தாலும் அந்த அக்னியோட வெப்பத்துக்கு முன்னாடி அது வந்து ஒன்றுமே இல்லை. அதை வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு அக்னியோட உஷ்ணத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் கிடையாது. அந்த அளவில் வந்து அக்னியோட சக்தி இருக்குது. அதாவது என்ன சொல்லப்படுறது பட்டிருக்குன்னா, இந்த பஞ்சபூதங்களோட சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனோட ஒரு கிரியேட் பண்ணின எந்த ஒரு சக்திக்கும் வந்து அவ்வளோ பவர் கிடையாது. அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா அந்த ஒரு டைரக்ட் டிவைன் எனர்ஜிக்கு முன்னாடி ஹியூமன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து பத்தாம தான் போகும். எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அக்னிக்கு மிஞ்சின ஒரு உஷ்ணம் வந்து உலகத்தில் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசில் எழும்போம். அதுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து இந்த 107வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை பற்றி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக 2 வரியில் முடிச்சிட்டாங்க. பட் இன்னும் நல்ல புரியுதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் புரிய வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க, ஒரு 5-6 கேட்டிருக்கீங்க. அந்த 5-6 நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 115, 116, 134லேருந்து 37. இது அடுத்த 2 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த மீதி உள்ளதெல்லாம் நான் போட்டு அனுப்புகிறேன். ஓம் சாய்ராம்.